தண்ணீருக்கு வழி இல்லாமல் குறுவை தொகுப்பார். கர்நாடகம் சென்றார் விஜய். காவிரி நீரை கொண்டு வருவாரா என்று மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தண்ணீருக்கு வழி இல்லாமல் ஒரு குறுவை தொகுப்பா என்று மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். காவிரி நீரை கொண்டு வருவாரா விஜய் என்று திமுக கேள்வி எழுப்பியுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டு விவசாயிகளின் வேண்டுதலை மனதில் கொண்டு காங்கிரஸ் அரசுடன் பேசி காவிரி தண்ணீரை கொண்டு வருவாரா விஜய் என்று திமுக கேள்வி எழுப்பியிருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் குணசுந்தரி இணைப்பில் இருக்கிறார். குணசுந்தரி, இதனுடைய கூடுதல் விவரம் என்ன? வணக்கம் அருணா. 3 நாள் பயணமாக டெல்லி பயணம் மேற்கொண்டிருந்த முதல்வர் தற்பொழுது இன்று அந்த பயணத்தை முடித்துவிட்டு கர்நாடகா சென்றிருக்கிறார். அதற்கு எதிர்ப்பாக தற்பொழுது குறிப்பாக டிஎம்கே திமுக அரசு சார்பில் தற்பொழுது அறிக்கை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த அறிக்கையில் என்ன கூறப்பட்டிருக்கிறது என்று பார்த்தோமானால், தண்ணீருக்கு வழி இல்லாமல் குறுவை தொகுப்பா கர்நாடகம் சென்ற விஜய் காவிரி நீரை கொண்டு வருவாரா என்ற கேள்வியும் எழுப்பியிருக்கிறார்கள். அதே போன்று கடந்த 5 ஆண்டுகளில் இதே நாளில் காவிரி டெல்டா மாவட்ட விவசாயிகளின் குறுவை பருவ நெல் சாகுபடிக்காக திராவிட மாடல் அரசின் முதலமைச்சராக இருந்த கழக தலைவர் முன்னின்று மேட்டூர் அணையை திறந்து வைப்பது வழக்கம். அதற்கு முன்பாகவே ஆறுகள், வாய்க்கால்களில் தூர்வாரும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு கடைமடை வரை தண்ணீர் பாய்வதற்கு வழிவகை செய்யப்பட்டிருக்கும். குறுவை நெல் சாகுபடியில் சாதனை அளவை எட்டியதுடன் வேளாண்மை துறையில் 9% வளர்ச்சியை காட்டியது திராவிட மாடல் அரசு என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இது எதற்காக குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்று பார்த்தால், மேட்டூர் அணை வருடந்தோறும் குறிப்பாக இன்று திறக்கப்பட வேண்டிய சூழலில் இன்று திறக்கப்படாமல் இருந்திருக்கிறது. அதற்காக தற்பொழுது இந்த அறிக்கை என்பது வெளியிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக மேட்டூர் அணை திறக்கப்பட வேண்டிய நாளான இன்று போதிய நீர் இல்லை என்பதால் திறக்கப்படாமல் இருக்கக்கூடிய சூழலில் வறண்ட ஆற்றை பார்த்து வாடி போய் இருக்கிறார்கள் டெல்டா விவசாயிகள். ஆளே இல்லாத கடையில் தீ ஆற்றுவது போல தண்ணீருக்கு வழி செய்யாமல் குறுவை சிறப்பு தொகுப்பு அறிவிக்கும் ரீல்ஸ் ஆட்சியின் முதல்வர் என்றும் தனது சொந்த வேண்டுதலுக்காக கர்நாடகாவிற்கு சென்றிருக்கிறார்கள் என்றும் விமர்சனத்தை தற்பொழுது திமுக சார்பில் அறிக்கை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே போன்று காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பின்படி ஆணை வலியுறுத்தியும் தமிழ்நாட்டிற்கான 19 டிஎம்சி தண்ணீரை கர்நாடகா வழங்கவில்லை. அதே போன்று அங்கு நடப்பது காங்கிரஸ் ஆட்சி. அதாவது தேர்தலுக்கு முன்பே தாவேகாவுடன் ரகசிய உறவுடன் இருந்த அதே காங்கிரஸ் கட்சியின் ஆட்சி என்றும் அதில் விமர்சனம் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று டெல்லி வரை சென்று உறவு கொண்டாடி வந்திருக்கும் முதல்வர் விஜய் கர்நாடகாவில் தனது வேண்டுதலுடன் தமிழ்நாடு விவசாயிகளின் வேண்டுதலை மனதில் கொண்டு காங்கிரஸ் அரசுடன் பேசி காவிரி தண்ணீரை கொண்டு வருவாரா, இல்லை விவசாயிகளின் வயிற்றில் அடிக்க போகிறார்களா என்ற கேள்வியும் தற்பொழுது திமுக அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறது. அருணா, உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி குணசுந்தரி.